So hey my loves, welcome back to Kani's cooking channel. I hope everybody is doing good and great. So இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நம்ம உள்ளூர்லேயே அம்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. ஸோ அங்கே வந்து பொங்கல் வைக்கிறேன்னு சொல்லிட்டு போன வாட்டி வந்திருக்கையிலேயே வேண்டியிருந்தேன். ஸோ ஹாஸ்பிட்டல் போக முன்னாடி அந்த கோயிலுக்கு போய் பொங்க வச்சு சாமி கும்பிட்டு தான் போகணும் அப்படின்னு. ஸோ அதான் இன்றைக்கி போய் பொங்க வச்சுட்டு வந்துடுவோம். நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போகணும். ஸோ அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிமெண்ட் போடலை. இங்கே எப்படின்னா, நம்ம அந்தமாரில் வந்து காலையில் கோயில் ஓப்பன் பண்ணாலே திருப்பி வந்து மத்தியானம் 12 மணிக்கு அடைப்பாங்க. அதுக்கப்புறம் திருப்பி 3 மணிக்கு திறந்துருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 6-7 மணி அப்படி வரை இருக்கும். இங்கே எப்படின்னா, காலையில் சீக்கிரமே பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேளாறு ஒரு சில கோயிலெல்லாம் எப்படின்னா கோயிலுக்கு பக்கத்துலேயே தான் அவங்களோட வீடு இருக்குது. ஸோ நம்ம போய் அவங்கள ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம்னா அவங்க வீட்டில் இருப்பாங்க. இல்லையா கோயிலே சத்தம் போட்டு கோயிலுக்கு நம்ம போகிறதுக்குள்ளே அவங்க பின்னாடியே வந்துடுவாங்க. இங்கே எப்படின்னா நம்ம ஃபோன் பண்ணி சொல்கிறதா இருக்கிறனால, இப்போ நாங்கள் இங்கே அம்மன் கோயிலுக்கு பொங்க வைக்க போகும்போது அவங்க வந்து வேறு கோயிலில் பூஜையில் இருந்தாங்க. ஸோ மறுபடியும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு தான் நாங்கள் கோயிலுக்கு போனோம். நாங்கள் போய் எல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்து கோயிலெலாம் கழுவி சுத்தம் பண்ணி பூஜைக்கு எல்லாம் அலங்காரம்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே நாங்கள் கரெக்டாக பொங்க வச்சோம். பொங்க வச்சு முடியும் போது அவங்க வேலையை முடிஞ்சு பூஜை பண்ண கரெக்டாக இருந்துச்சு டைம். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு போன வாட்டி வந்திருக்கையில் தான் அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடந்துச்சு. அப்போ வந்து வேலை பார்க்கலை, இந்த ஷீட்லாம் எதுவுமே போடலை. ஒன்லி கோயில் மட்டும் கட்டியிருந்தாங்க. பெயிண்ட் மட்டும் ஒயிட் வாஷ் மட்டும் பண்ணியிருந்தாங்க. இப்போ தான் இந்த ஷெட்டெல்லாம் போட்டிருக்காங்க. நல்லா வெயில் படாமல் நல்லா இருக்குது. ஸோ கீழே தரை மட்டும் இன்னும் போடலை போல். அதுவும் போட்டால் நல்லாயிருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி பட்டாலும் இது வந்து வழுக்கிற மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் கூட்டிகிட்டு தண்ணி தெளித்து கோலம்லாம் போட்டுட்டு பொங்க வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ பூஜை நல்லபடியாக முடிச்சுட்டு கோயிலேருந்து கிளம்பியாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் அந்த பெல் ஐக்கானை தட்டிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.